ஒரு சர்வதேச உரிமை கழகம், அதாவது இன்டர்நேஷ்னல் ரைட் ஆர்கனைசேஷனுங்கிற ஒரு அமைப்பை நடத்தியும் வருகிறேன். அது நான் பொலிட்டிக்கல் அண்ட் நான் ப்ராஃபிட்டபிள் ஒரு அமைப்பு. விஸ்டம் லா சேம்பர் என்கிற ஒரு சொசைட்டியை ஏற்படுத்தி அதிலும் அநேக வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். வழக்கறிஞர்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் படிக்க வைத்து கொண்டு இருக்கிறோம். இதுதான் இப்போது தற்போதைய நிலை. என்னை குறித்து நேற்று லிடியா என்கிற என்னுடைய மகள் ஒரு பெரிய செய்தி, பரபரப்பான ஒரு புகாரை கொடுத்திருந்தார்கள். அதை நான் வன்மையாக நான் மறுக்கிறேன். ஏன்னா அந்த புகார் தப்பு. 2014ஆம் ஆண்டிலே என்னை விட்டு அவர்கள் குடும்பமாய் பிரிந்து விட்டார்கள். அவர்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுடைய 11th 12th தான் என்னட்ட அவங்க இவங்களை சேர்த்து வச்சுருந்து எடுக்கிற முயற்சியில் வந்தாங்க. 11th 12th படிக்கும்போதே அவளுடைய சில நடவடிக்கைகள் தவறாக இருந்ததுனால நான் கண்டித்தேன். அவங்க அம்மா துபாய்க்கு போயிட்டாங்க. துபாய்க்கு போனது எங்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, பிரிஞ்சிட்டாங்கல்ல. துபாய்க்கு போயிட்டாங்க. துபாய்க்கு இந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆக மொத்தம் அந்த பெண் என்கிட்ட 2 வருஷம்தான், 1.5 வருஷம்தான் என் கூட இருந்திருக்கிறாள். மீதி அவங்க அம்மா என் கூட இல்லை. அவங்களோட தாத்தா மறித்த போது வந்தாங்க, சமாதானம் பேசினோம், வரல. இந்த வழக்கு திருச்சி கோர்ட்டில் நிலுவையில் இருக்கும்போது எத்தனை முறை நம்ம சம்மன் அனுப்பியும் அந்த சத்யகலாவுடைய அம்மா பிரேமா அந்த சம்மனை வாங்காமல் வேண்டுமென்றே மறுத்தார்கள். இது இப்படியே இருக்கிறது. 10 வருட காலமாக எந்த விதமான கான்டாக்ட் கிடையாது. திடீரென்று ஒரு 6 மாதத்திற்கு முன்பாக நான் எங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்த காரணத்தினால என்கிட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படியே போனால் இப்படி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வாங்க. என்ன செட்டில்மெண்ட் வரணும்? இல்லை நீங்கள் பணம்லாம் நிறைய வச்சுருக்கீங்க, நீங்கள் பணத்தை கொடுத்து எதாவது முடிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும்ல. எனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், எனக்கு லோன் கட்டணும், எனக்கு நீ எப்போ பணம் அனுப்பி வைப்ப அப்படின்னு கேட்குறாங்க. நீ கல்யாணம் முடிச்சுட்ட, அந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிற, இந்த பொண்ணோட தொடர்பு இருக்கிற, எனக்கு எதாவது செட்டில் பண்ணுன்னு என்கிட்ட கேட்குறாங்க. நான் சொன்னேன், நான் கெட்டவன்னு சொல்லி தான் மறுபடியும் நீங்கள் என்கிட்ட வரீங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி போகும்போதும் இவர் ரொம்ப மோசமானவர், நான் அந்த பெண்ணை வச்சுருக்கிறேன், அவர் நல்ல வேலை எத்தனை பெண்ணை வச்சுருக்கேன்னு அவங்க தான் எனக்கு சொல்கிறாங்களே தவிர சொல்கிறாங்க. மறுபடியும் அதே 10 ஆண்டு கழிந்து அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, நீ கெட்டவன், ஆனால் எனக்கு என்ன செய்ய போகிறேன். மகளிர் ஆணையத்திலையும் வரும்போது அதை தான் சொல்கிறாங்க. மகளிர் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இவர் நிறைய பெண்களோட தொடர்பு பார்க்காங்கன்னு ஃபோட்டோலாம் காமிச்சிட்டு மகளிர் ஆணையம் அவங்கள சொல்கிறாங்க, ஏம்மா இது இந்த கம்ப்ளைண்ட் நீ கொடுக்கக்கூடாது, பாதிக்கப்பட்டவங்க யாராவது சொல்லணும்ல, நீ சொல்கிற, நான் கூட சொல்லுவோம்ல. நான் சொன்னேன், இது 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்திலாம் நீ பிரிஞ்சு போயிட்டு இன்றைக்கி எங்கள் அப்பா ஒன்று இதை நீ சட்ட ரீதியாக அணுகிக்கோமா அப்படின்னு சொல்லும்போது மகளிர் ஆணையத்தில் அவங்களுடைய எந்த விதமான மகளிர் ஆணையருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ளாமல் ஆணையத்து முன்பாகவே வைத்து, நீ ஆம்பளையா, உன்னை கேவலப்படுத்துவேன், உன்னை நான் அசிங்கப்படுத்துவேன், நீ எப்படி இருப்ப, உன் பணம் வேண்டாம், எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் என்ன செய்வேன் பாருன்னு சவால் விட்டது அங்கேயே தெரியும். இதற்கு இடையில் என்னுடைய வழக்கறிஞராக இருக்கிற என்னோடய அசோசியேட் வழக்கறிஞர் உயர்திரு அந்த ரவிக்குமார் அவர்களை வீட்டுக்கு அழைத்து எங்களை அங்கே அழைத்து பேசினோம். அப்போ அவங்க பண்ணுற டிமாண்டு, எங்கள் பணத்தையும் நகையும் எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் விட்டுருதோம், அதற்கான ஆதாரங்கள் உள்ளது. இப்போ நீங்கள் மீடியாவில் காமிக்க நான் அந்த பொண்ணு மாதிரி கேவலங்கட்ட பையன் கிடையாது. ஏன்னா அதில் வீட்டுக்குள்ளே எடுத்த ஆடியோ, சமாதானத்தின் ஆடியோ, அப்படியே நான் அதை ரிலீஸ் பண்ணுவேன். அப்படி ரிலீஸ் பண்ண வேண்டிய நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம கேட்கும்போது நாங்கள் சொல்கிறோம், சட்ட ரீதியாக உங்கள் அம்மா வர சொல்லு, நீ இன்றைக்கி பணம் வாங்கிட்டு ஓடிடுவேன், நாளைக்கு உங்கள் அம்மா என்கிட்ட பணம் எனக்கு தான் கேட்டு நான் நினச்சிவேன். நேரடியாக கோர்ட்டுக்கு வாங்க. நான் கெட்டவன்னு சொல்கிறேன்ல, என் கூட வாழ ஒரு 10 வருஷம் பிரிஞ்சுக்கப்புறம் என்ன, நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறதுக்கு எந்த விதமான அவங்களுக்கு தார்மீக உரிமை இல்லை என்பதை அறிந்து கொண்டு அந்த சத்யகலா என்கிற அந்த நபர் துபாயிலேருந்து இன்னும் வரல, துபாயில் இருந்துக்கிட்டு இந்த பொண்ணை ஆட்டி வைக்கிறாங்க. இதுதான் உண்மை. நான் ஒரு மத போதகர், நான் சர்ச்சை வச்சுருக்கிறேன்னு சொன்னோடனே அன்பு இந்து சகோதரர்கள்லாம் என் மேலே தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நான் சர்ச்சை வச்சுருக்கிற மாதிரியும் நான் ஒரு சபை நடத்துகிறேன், போலி போதகர். ஐயோ, நான் கிறிஸ்தவ மதத்தை நம்புகிறவன், நான் எல்லா சபைக்கும் போய் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு சபையே கிடையாது. நான் 1000 விசுவாசிகள் வச்சுருக்கிறாருமோ, காணிக்க வாங்குறாரு, வர பொம்பளை கூடலாம், இதெல்லாம் அநியாயமானது, அக்கறமானது. நான் வன்மையாக கண்டிக்கிறேன்.
என் பேரில் எதுவும் சபை இருக்குதா? கள்ள போதகர், மத போதகருங்கிறீங்க. எந்த சர்ச்சில் நான் பாஸ்டர் சொல்லுங்கள். இல்லை என் சர்ச்சுக்கு ஏதாவது பேர் இருக்குதா? இல்லை என்ன யாராவது என் விசுவாசின்னு நீங்கள் சொல்கிற மாதிரி என் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் ஒரு இடத்துல கூடி நான் ஆராதனை நடத்தி மக்களை சேர்க்குறேன்னா இது இல்லை. ஆமாம், போதகர். நான் கிறிஸ்தவ மதத்தை நான் நம்புறதுனால நான் ஒவ்வொரு சபைக்கு போய் பிரசங்கம் பண்ணுறேன், போதகம் பண்ணுறேன். நான் அழைச்சா போய் பேசுவேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, வேணும்னு இவர் நிறைய பெண்களை கூட்டு வச்சு நடத்துகிறேன். எங்கே நடத்துகிறேன்? என்னை அழைக்கிற இடத்துல நான் போகிறேன், எனக்கு சொந்தமாக. அப்போ இது அந்த பொண்ணு சொன்னது உண்மைன்னா நான் ஏற்றுக்கிறேன். திட்டமிடப்பட்டு இதை வேறு என்ன யாரோ சூழ்ச்சி பண்ணுறாங்க. என்னென்னா இப்படிலாம் போட்டால் தான் ட்ரெண்ட் ஆகும், இப்படி போட்டால் தான் இவர் மத போதனை போட்டால் தான் எவனுமே எதுவும் கண்டுக்க மாட்டான். எனக்கு அண்ணா நகரை சேர்ந்தேன்னு போட்டிருக்கு. நான் அண்ணா நகரே கிடையாது. மகளிர் ஆணையத்தில் இந்த அலுவலக அட்ரஸுக்கு சம்மன் அனுப்ப தெரிஞ்ச அந்த சானி லிடியா கிரேஸுக்கு அண்ணா நகர்னு ஏன் கொடுத்தாங்க? அப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது, இந்த அட்ரஸ் கொடுத்து அங்கே வருவாங்க, அங்கே விசாரித்தா எதுவுமே இருக்காது, சபைன்னு ஒன்று இருக்காது. திருநெல்வேலி அட்ரஸ் நல்லா தெரியும், ஏன் அதை கொடுக்கல? அங்கே கொடுத்து பார்த்தா ஆஃபீஸ் தான் இருக்கும், அங்கே சர்ச்சு ஒன்று இருக்காது. நான் சொன்னது பொய்யாயிரும்னு தெரிஞ்சதுனால பொத்தாம்பதும் அண்ணா நகர்னு போட்டாங்க. எனக்கு அண்ணா நகருக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அண்ணா நகரில் அந்த அம்மா வீடு இருக்குது, அவங்க பெரியம்மா ஒன்று அங்கே இருக்குது. எனக்கு எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியலையே, வருத்தமாக இருக்குது. நீ உண்மையை சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள். நியாயமாக நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க, நீதிமன்றம் ஏடிஜிட்டு போய் கொடுங்க. அவர் அதுதான் கேட்குறாரு. நானும் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட். இதுக்கு நான் கண்டிப்பாக இதுக்கு வளர்க்கு தொடர்ந்தே ஆவேன், விட மாட்டேன். ஏன்னா அப்போ என்ன அர்த்தம், ஒரு நல்ல எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்றும் தெரியுமாங்க. 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்துட்டார். எனக்கு எங்கள் அப்பா முகம் தெரியாது. என்னை வளர்த்து ஆளாக்குனதில் எங்கள் அம்மா தான். எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்? எங்கள் அம்மா எந்த தாயாவது காமிச்சு ஒருத்தன் பொறுத்துட்டு இருப்பானாங்க? எனக்குலாம் அவ்வளோ வேதனை. உன் அம்மா உன்னை ரோட்டில் விட்டா, எங்கள் அம்மா என்னை படிக்க வச்சு கொண்டு வந்துட்டாங்களே. எங்கள் அம்மா சொல்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு எதாவது வேலை? எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். எங்கள் அம்மா என்னை வயிற்ற கட்டி வாங்கிட்டு ஒரு கடினமான ஒரு குக்கிராமத்திலிருந்து இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் நான் ஒரு பாரில் போன வருஷம் என்னுடைய சீனியர் மூலிமா டெம்பரவரி, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் முதல்ல அட்வொகேட்டாக சேர்ந்துருக்கிறேன். இனிமேல் நான் அந்த எக்ஸாம் எழுதி பெர்மனெண்ட்டாக சீனியர் அட்வொகேட்டாக மாறணும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிப்படியாக உயர்ந்த என்னுடைய இமேஜை இந்த பொண்ணு ஒரே நாளில் கெடுத்துட்டான். அதை நான் வருத்தப்படலை, கடவுள் இருக்கிறார். சொல்லுங்கள், நான் இப்போ மத போதெல்லாம் என் சபை எங்கே இருக்குது? அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 காரணம் தான். சர்வதேச உரிமை கழகம் விசல்லாச்சாம்பருடைய ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. அமைப்புக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? என் தனிப்பட்ட விளக்கை, என் தனிப்பட்ட பிரச்சனையை நீ தனிப்பட்ட முறையில் நீ உண்மையாக போய் நீதிமன்றத்தை அணுகியிருந்தால் அது கரெக்டு. நான் நீதிமன்றத்துக்கு போனேன், நீதிமன்றத்தை என்னை ஏற்றுக்கல, தள்ளுபடி பண்ணாங்கன்னு சொன்னால் ரைட்டு. நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, அந்த வழக்கை நடத்துவதற்கு திராணியும் தகுதியும் இல்லாத அந்த அம்மா சும்மா போய் அவரை வச்சுருக்கேன் இவரோட வச்சுருக்கிறேன்னு நான் கூட ஃபோட்டோ காமிப்பேன். கேர்ள் ஃப்ரெண்டு இருந்திருப்பாங்க, எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும், அவளை முத்தம் கொடுத்தேன் இவ்வளோ முத்தம் கொடுத்தேன், இப்படி நான் தான் காமிக்கலாமே. அப்போது இன்னொரு கேள்வி எனக்கு, சரி கருக்கலைத்தார்கள் சட்ட ரீதியாக குற்றம், அவங்கள எங்கே கூட்டிடுவாங்க? அந்த கரு என்னால் தான் உண்டாச்சுன்னு முதல்ல கண்டுபிடிங்க. கருக்கலைச்ச டாக்டர் எங்க? இந்த அம்மா சொல்கிறாள்ல, வாய் திறந்து பயங்கரமாக பேசுதில்ல, டிவிலே சொல்லியாச்சு. நான் 10 வருஷம் அதுவே ஒத்துக்குது. 10 வருஷம் இல்லாததுக்கு அப்போ ஒரே 6 மாதத்தில் 10 கருவை கலைச்சிட்டேன்னா? இல்லை நான் ஒவ்வொரு கருவாக கலைக்கும் போது இந்த அம்மா துபாயிலேருந்து ஓகே சொல்லிடுச்சா? இல்லை, பல பெண்களுடன் தான் சொல்கிறாங்க அவங்க. பல பெண்களுடன். அப்போ பல பெண்களோட தொடர்பு ஒரே நாளில் இருக்குதா? பல வருடங்களாக நாங்கள் புத்தி சொன்னோம். நீங்கள் புத்தி சொல்லணும்னா அப்போ நீங்கள் வந்திருக்கணும்ல, வழக்கு நடக்கும்போது புத்தி சொல்ல வேண்டியதானே? இது பொய். இன்றைக்கி என்ன புதுசாக புத்தி பெருசாக வருது? அதைத்தான் உண்மை சகோதரனே. தயவுசெய்து மீடியா புரிஞ்சுக்கிங்க. ஒருத்தர் எனக்கு வீரில் போடுறாரு, நல்ல வேலை செய்கிறடா, நல்ல அப்பாண்டான்னு. ஏங்க முதல்ல புரிஞ்சுக்கிங்க. ஒரு பெண்ணு ஒரு பொம்பளை பிள்ளை சொல்ல, நான் சொல்லி தான் அனுப்புகிறேன், பேரை கெடுத்துக்காதுன்னு. நான் அவங்கள பற்றி எந்த குறையாத குற்றமோ இதை எங்கேயோ பேசியிருக்கேன்னா? இது சொந்த பிரச்சனை, இது என்னுடைய குடும்ப பிரச்சனை. இந்த குடும்ப பிரச்சனையை குடும்ப நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு செயல்பட்டு இருக்கிறோம். அங்கே இவங்க இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களை மதிக்கணும். இன்றைக்கி என் மேலே இல்லாத பொய் குற்றச்சாட்டை பேசியிருக்கிறீங்க, நீங்கள் அதை தொடர்ந்து நடத்துங்க. நான் சட்ட ரீதியாக சந்திப்பேன். இதை நீங்கள் தயவுசெய்து சோசியல் மீடியாக்கள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துலேருந்து வளர்ந்து ஒரு இமேஜை காப்பாற்றுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். இவ்வளோ பெரிய அளவுக்கு நாங்கள் எங்களை நம்பி இவ்வளோ கூட்டம் வந்திருக்காங்கன்னா, எங்கள் அம்மா 2 நாள் வழி சாப்பிடாமல் இருக்காங்கல்ல, இவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க.
கேட்டால் எங்களுக்கு உங்கள் வேதனை இருந்துச்சுன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து ரெண்டு குடும்பத்தாரும் பேசினார்கள். சரி, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்க இல்லை, கம்ப்ளைண்ட் கூட அவங்க பெரியம்மா மட்டும்தான் வருது. அவங்க பெரியம்மா எங்ககிட்ட ஒரு வழக்கு கொடுத்துருக்கு. என்ன நம்பி எத்தனை மாதம் வரைக்கும் இவள் வழக்கு கொடுக்க 6 மாதம் வரைக்கும் என்கிட்ட தொடர்பில் தான் இருக்காங்க. என்னை நம்புகிறாங்க. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா சொத்தெல்லாம் கை மாறிடணும். நான் இழிச்ச வேணா எனக்கு புரியல. என்கிட்ட ஆடியோ வச்சுருக்கிறேன். அந்த பொண்ணை கண்டித்து வைங்க. நாங்கள் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாக்கா, கை மீறி போயிடுச்சு, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சம்மந்தம் இல்லை அவங்க எதுக்கு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸுக்கும் அங்கே ஆணையத்துக்கும் கூட வந்து நிற்கிறீங்க? அவங்க குடும்பத்தில் சேர்ந்தவங்க யாரும் இவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலே இறை அன்பு, அவங்க கும்பிட்ற சாமி மேலே அவங்க சத்தியம் பண்ணுவார் இருந்தால் இந்த பொண்ணு உங்களுக்கு தேராது, உங்கள் வேலையை பாருங்கள், இவங்க வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொன்னேன். அவங்க குடும்பத்தை அத்தனை பேரும் சொல்லி அனுப்பினார். துபாய் போக வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னாங்க, கேட்கல. நான் கெட்டவனாகவே இருந்துட்டு போகிறேன், இந்த பிள்ளைக்காக நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக கூட இருந்துட்டு போவோம், அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட இருன்னு சொன்னேன். அதையும் கேட்கல. அப்போ அவங்க மோட்டோ என்ன தெரியுமில்ல, இவ்வளோ நாள் வராத அக்கறை, இவ்வளோ நாள் வராத ஒரு எங்கள் அப்பா 10 வருஷம் தப்பு பண்ணார், 10 வருஷம் வேலை செஞ்சார்னு சொல்லிவிட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து நான் யார் தெரியுமா, பெண்களை நான் காப்பாற்றுவேன்னா எந்த பெண்களை கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இவ்வளோ மன்னிச்சு ஏற்றுக்கிறவங்க, இவ்வளோ சொல்கிறவங்க அந்த நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கில் போய் ஆஜரானா என்ன? அங்கே நீதிபதிட்டு எடுத்து சொல்லலாம்ல. அந்த நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லிட்டு நீதிமன்றத்திலேருந்து வெளியே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் வந்து சட்ட ரீதியாக வழக்கை சந்திக்கிறேன், இவரை குற்றவாளி என்று நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா எக்ஸலண்ட், வரவேற்கத்தக்கது.